பாதுகாப்பு தானே சார் கொடுப்போம். அப்புறம் வேற என்னத்துக்கு இருக்கிறீங்க? அதுக்கு அந்த வேலையை பார்ப்போம். அந்த வேலையை தான் பார்ப்போம். நாங்களும் வருவோம். வர்றேன்னு என்ன நடக்குது பாக்குறேன். அப்புறம் வேற என்ன பேசுறீங்க? ஒரு செவரு எழுதுறோம். அன்னைக்கு எழுதி பிடிச்சு எழுதுறியா? கொஞ்சம் என்ன பேசுறீங்க? அப்ப இதுக்கு முன்னாடி எழுதுனவங்க பர்மிஷன் கேட்டீங்கன்னா பர்மிஷன் நான் கேட்கல சார். ஐவேஸ் உள்ளவங்க ஐவேஸ் காரங்க வந்து எல்லாம் பேசுறீங்கன்னா அப்புறம் சட்டம் ஒழுங்கு சம்பந்தம் ஊரே எழுதுனா ஒரு மாசமா கம்ப்ளீட்டா அத்தனை எழுதிட்டு போயிட்டு அன்னைக்கு நீங்க தான் சொன்னீங்க வேண்டாம் 18 எழுதிக்கலாம்னு சொன்னாரே இல்லையா? இந்த கேளுங்க பேசுறேன். உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க டிபார்ட்மெண்ட். அப்ப அவங்க கொடுக்கணும். வாங்காம எழுதுறாங்க சார். அவங்ககிட்ட கேட்க சார். 18 எதுக்கு எழுதி சொன்னீங்க? கேட்க முடியாது. போய் நீ பெர்மிஷன் எழுதுறேன். நான் அடிக்கிறேன். பிரச்சனை வந்துச்சுன்னா நான் இல்லைங்க, அப்புறம் பர்மிஷனே கொடுக்க முடியாது. 18ஆம் தேதி எழுதிக்கலாம் எப்படி சொன்னாங்க? அன்னைக்கு பாதுகாப்பு சார், அது பர்மிஷன் கொடுக்குற இது இல்லைன்னா எப்படி சார் 18ஆம் தேதி எழுதிக்கலாம் எப்படி சார் சொல்லுவாங்க? நீங்களா ஆள் கொண்டு சொல்லி பிபி சார் பேசுறேன். உங்ககிட்ட பேசுறேன். அவரோட இல்ல அல்லது எழுதி வச்சுட்டா நாங்க எங்க போறது? பாகிஸ்தான்ல போய் எழுதுறது. சரிங்க சார். ஒரு சார் வேலாயும்பாளையம் சார் ஒரு டிஸ்ட்ரிக்ட் சார் கரூருக்கு வராரு. வேலாயும்பாளையம் இஷ்யூ மட்டும் சொல்லி சொன்னா அப்புறம் இது என்ன சார் சொல்லுங்க சார். பர்மிஷன் இருக்குது. நான் காட்ட தேவையில்லை சார். இல்ல சார் எழுதுறேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது. வாங்க நீங்க பண்ணுங்க. அப்புறம் அரெஸ்ட் பண்ணிக்கிறேன். அது கூட எழுத கூடாது. பூராமே அவங்க யாருக்கு தேவையோ அவங்களே வாங்கலாம். நான் எனக்கு பெர்மிஷன் தேவையில்லை சார். லாண்ட் ஆர்டர் கேட்கலாம் சார். சட்டத்தில் சொன்னதான் எடுக்கணும் சார். நானும் எனக்கு நான் பாதி வைக்கல, பாதி போலீஸ் எல்லாமே எனக்கு தெரியும் சார். அப்படி இல்லை அதுதான் எனக்கு தெரியும். நீங்க மற்ற நேரம் மற்றதெல்லாம் கேட்குறீங்க. அழிக்கிறான் அழிக்கூடாங்கிறாங்கல்ல. அவங்க பர்மிஷன் தான் போயிடுறேன். அவிலும் பர்மிஷன்லாம் வெளியிருக்காங்க. நானும் பர்மிஷன்லாம் ஒன்று 2 எழுதுனேன். பிளாங்கா கிடந்துச்சு. பிளாங்கா அப்ஜெக்ஷன் பண்ற இடத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா